போதா அடியே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லஞ்சுக்கு இன்னும் ஒன்று லஞ்சுக்கு கஞ்சுவேன். என்னது லஞ்சுக்கு கஞ்சா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்காருக்கு கெராடு வறுத்து சோறாக்கி வச்சிருக்கேன். அந்த மனுஷன் தூங்கிட்டே இருக்கான், எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். ஓடி போய் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த ஓடி போனான் பாரு, அவன் வீட்டுக்கு 4வது தெருவில் இருக்குது பாரு, அவன் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் என் வீடு அப்படின்னு மீடியா நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, பத்திரிகைக்காரங்க. அப்பா இவங்க அலப்பற தாங்கவே முடியல. அட நான் இப்போ பேசுறேன்னு வைங்களேன், அது ஒரு 4 ஸ்டேஜ் தள்ளியாவது டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதா? உடனே தூக்கி போட்டுருது. ஏன்னா புதுசாக ஏதாவது பேசணுன்றதுக்காக. அதாவது போனது பேசுனதா இந்த தடவை பேசிட்டோம்னா அது தப்பாக போயிடும். இந்த நேரத்தில் என்ன செய்தாலும் தப்பு. நின்னா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, நடந்தா தப்பு, பேசுறா தப்பு, தப்பு 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 தான். உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். என்ன எல்லாம் ஒரே சைலண்டாக இருக்கிறீங்க? தூக்கம் வந்துருச்சா? மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா ஒவ்வொரு பேராக சொன்னால் அவர்களேன்னு சொன்னால் இதுக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால் வந்திருக்கிற அத்தனை அவர்களுக்கும் ஒரு வணக்கம். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமாக்காரனும் அரசியல்வாதியும் தூங்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணுமா, இல்லைன்னா டபால்னு மாலையை போட்டு கவுத்துருவாங்களாம். அதனால் உஷாராக இருக்கணும் எல்லோரும். ஓகே, சரி. அதாவது ஒரு தோட்டம்னு சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்கும் மனசு அப்படியே குதூகலமாக இருக்கும், அப்படியே ஒரே சந்தோஷமாக இருக்கும், எல்லாத்தையும் மறந்து ஒரே இன்பமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதுவும் குழந்தை குடும்பத்தோடு போகும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அது காய்கறி தோட்டமாக இருக்கலாம், பூந்தோட்டமாக இருக்கலாம், இல்லை பழத்தோட்டமாக இருக்கலாம், இல்லை பசுமை தோட்டமாக இருக்கலாம். மொத்தத்தில் தோட்டம்ங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. என்னன்னா இந்த தோட்டத்தில் மலர்ந்திருக்கின்ற மல்லிகை பூக்களை போன்ற என் அன்பு சகோதரிகளுக்கு என் வணக்கம். எப்படி அதுக்கப்புறம் வணக்கம் சொல்கிறதுக்கு இளைஞர்களும் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அலோமா என்ன வணக்கத்தை சொல்கிறேன். காலையில் ஃபோனை எடுத்தாங்களா, ஹலோ குட் மார்னிங் அப்படின்வாங்க. ராத்திரி குட் நைட் சொல்கிற வரைக்கும் அந்த ஃபோனில் தான் இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பக்கத்தில் இருப்போம், நமக்கு கூட காது கேட்காது, அவ்வளோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நம்ம தான் அந்த காலத்தில் இருந்து ஐயோ என் பிள்ளை படிக்கணும், அவள் படிக்கணும், அதை சேர்த்தணும், இதை சேர்த்தணும். இன்றைக்கி நம்ம பசங்களுக்கெல்லாம் அந்த வேலையே கிடையாது. நம்ம தான் பயந்து கண்ணா காப்பி குடிக்கிறியா, அங்கே சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம பசங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான தைரியசாலிகள். அதாவது இளைஞர்களும் பயங்கர தைரியசாலிகள், அதாவது திறமை மிக்கவர்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்போது இளைஞர்களும் ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்கள சொன்னாமே, பொம்பளைங்க நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளும் அதேங்க. காலையில் எழுந்திரிச்சா போதா அடியே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லஞ்சுக்கு இன்னும் ஒன்று லஞ்சுக்கு கஞ்சுவேன். என்னது லஞ்சுக்கு கஞ்சா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்காருக்கு கெராடு வறுத்து சோறாக்கி வச்சுருக்கேன். அந்த மனுஷன் தூங்கிட்டே இருக்கான், எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த 4வது வீட்டில் சரசா இருக்கால, அவள் ஒன்று ஓடி போயிட்டானே அப்படின்வாங்க. இது என்ன நீ, இது பழைய கதை. அதெல்லாம் ஓடி போய் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற வசந்தா சொல்கிறான். ஆனால் இந்த காலத்தில் இந்த காதல் பண்ணுறது இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் தான் காதலிச்சோம்னா நமக்கு அட்ரஸே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த ஓடி போனான் பாரு, அவன் வீட்டுக்கு 4வது தெருவில் இருக்குது பாரு, அவன் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் என் வீடு அப்படின்னு அந்த காலத்து காதலை வந்து அவ்வளோ ஒரு பயங்கர இதாக சொல்லுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் சகஜமாயிடுச்சு. ஆனால் அதை விட இவ்வளோலாம் பேசுகிறோமே, நம்மளையெல்லாம்
உண்ண உணவு கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, நம்ம போடுறதுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து, நமக்கு இருக்கிறதுக்கு வீட்டையும் கொடுத்து, நம்ம குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து, நமக்கு மருத்துவத்தை பார்த்து, அம்பூட்டு செலவு. அது மட்டும் இல்லை, நமக்கு பாதுகாப்பையும் கொடுத்து, சமுதாயத்தில் ஒரு கௌரவத்தையும் கொடுத்துருக்கிற இந்த ஆண் சமுதாயத்தினருக்கு என்னுடைய வணக்கம். இப்போ தீபாவளி ஆச்சுன்னா பார்க்கலாம், எல்லா துணிக்கடை வாசல்லையும் லைனாக ஆம்பளைங்க தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா பொம்பளைங்க ஊரம் காலையில் ஓனவங்க ராத்திரி ஆனாலும் வெளியில் வரவே மாட்டாங்க. இங்கே ஆம்பளைங்களுக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இவ என்ன பில்லு கொண்டு வர போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ வேடிக்கை பார்க்கலாம் நம்ம. அது மட்டும் இல்லை, இந்த மீடியா நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, பத்திரிகைக்காரங்க, அப்பா 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 அப்பா, இவங்க அலப்பற தாங்கவே முடியல. ஆனால் நான் இப்போ பேசுறேன்னு வைங்களேன், அது ஒரு 4 ஸ்டேஜ் தள்ளியாவது டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதா? உடனே தூக்கி போட்டுருது. ஏன்னா புதுசாக ஏதாவது பேசணுன்றதுக்காக. அதாவது போனது பேசினதா இந்த தடவை பேசிட்டோம்னா அது தப்பாக போயிடும். அன்றும் அதே தான் பேசினார், இன்றும் அதே தான் பேசினார், இனி என்றென்றும் இதே தான் பேசுவாரா அப்படின்னு இந்த மீடியா நண்பர்கள் நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் எனக்கு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு கூட எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு உற்சாக சுதியாக இருக்கின்ற இந்த மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அதாவது தமிழக முதல்வராக இருப்பது என்பது அந்த காலத்திலெல்லாம் ஓகே, ஆனால் அதுவும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலம் இது டிஜிட்டல் உலகம். இந்த நேரத்தில் என்ன செய்தாலும் தப்பு. நின்னா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, நடந்தா தப்பு, பேசுனா தப்பு, தப்பு 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 தான். ஆனால் எல்லா இடத்துலையும் நிதானமாக, அழகாக, நேர்த்தியாக இன்றைய தினம் வரை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்ன ரொம்ப யோசிச்சு கை தட்டிட்டு இருக்கிறீங்க, போர் அடிக்கிறேனோ? அப்புறம் இன்னும் என்னென்னா, அந்த ஐயா முதல்வர் ஐயா அவ்வளோ நேர்த்தி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சளைத்தவர் இவர் அல்லன்ற மாதிரி அறநிலையத்துறையை கொடுத்து சேகர் பாபு ஐயா அவர்கள் சிறப்பாக அவரது பணியை செய்து கொண்டிருக்கின்றார். நான் சாலி கிராமத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது ஒரு இடம் பார்ப்பேன். நெட்டுக்கு இருக்கும், அது எவ்வளோ தூரம் இருக்குன்னே தெரியாது. ஒரே பச்சை பசேன்னு இருக்கும், ஃபுல்லாக பில்டிங்கு, பயங்கர டஸ்ட்டு. ஆனால் ஒரு பெரிய ஏரியா மட்டும் பச்சை பசேன்னு இருக்கும். எனக்கு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன அழகாக இருக்குல்லன்னு சொல்லி டெய்லி நான் அந்த வழியாகவே தான் வருவேன். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒரே வயல் வரப்பு, அப்படி காற்று பசுமையாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அங்கே வயலே காணோம், ஒரே குப்பைக்காடாக கிடந்துச்சு. ஐயா இது என்னடா இது வயலை காணோம்னு பார்த்தா, அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அந்த இடத்த க்ளீன் பண்ணி, தூக்கம் வருதா புரியலையா நான் பேசுகிறது? அதாவது அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே நின்றுட்டு இருந்துச்சு, பார்க்கிங் ஏரியாவாக ஆக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தேன், ஐயா இடத்தையோ நாசம் பண்ணிட்டாங்கய்யா, அடபாயா அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போக நான் இந்த பக்கம் போக ஆரம்பித்தேன். ஒரு கொஞ்ச நாள் அந்த சைடு வரவே இல்லை. திடீர்னு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பக்கம் போகிறேன், ஆள் உயரத்துக்கு சவுருங்க. ஆமாம், ஆள் உயரத்துக்கு சவுறு, நடுவில் சிகப்பு கலரில் கோடு போட்டு இது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படின்னு போட்டு, கோவில்களில் அதாவது தெய்வங்களின் சொத்துக்களை கரெக்டாக கண்டுபிடித்து அதை ஆலயங்களுக்கே சேர்க்கும் அந்த மகத்தான பணியை சேகர் பாபு ஐயா அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீண்ட ஆயுளும் நல்ல திறமையையும் மேலும் மேலும் பெரிய வளர்ச்சியையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நான் கலைஞர் ஐயாவுடைய படத்தில் நடிக்கலை அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கவலை இருந்துச்சு. நான் வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் அவர் முதலமைச்சராகவே இருந்தார். ஆனால் அதுக்கு நடுவில் அவர் சிஎம்மாக இருக்கும் பொழுது உளியின் ஓசை, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் ஐயா தான் கதை வசனம் எழுதியிருந்தார். இப்போ அந்த படத்தில் இந்தந்த கேரக்டருக்கு இவங்க தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் என் பேர் கூட சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு அப்போ தெரியாது. நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ராம்நாராயண் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அம்மா எங்கே இருக்கிறீங்கன்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேங்கன்னு. ஐயோ எனக்கு நாளானிக்கே உங்கள் டேட் வேணும், வாங்க சார், நாளானிக்கு ஷூட்டிங்கை வச்சுட்டு இன்றைக்கி கேட்குறீங்க அப்படி. நான் எப்போவுமே அப்படி தான் பேசுவேன்.
அப்போ இல்லைம்மா சிஎம் சொல்லிட்டாருமா அப்படின்னா. அப்படியா, ஐயோ சிஎம் சொல்லிட்டாரா, சரி ஐயா கிட்ட சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி தெலுங்கு படத்தில் இருக்கிறேன், அப்புறமா வந்து சேர்றேன் சொல்லுங்கன்னு சொன்னேன்னா, இல்லைம்மா நீங்கள் எப்படியாவது எனக்கு டேட் கொடுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், சாரி சார், நான் வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு அந்த பக்கம் வர முடியாதுன்னு. சரி நீங்கள் அட்ரஸை கொடுங்க அப்படின்னாங்க. சரி சொல்லி நான் அந்த கம்பெனியோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்த உடனே ராமநாராயணன் சாரே வந்து பார்த்துட்டு அவங்களே டேட்டை வாங்கி அவங்களே பேசி அவங்களே நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு போகும்போது அந்த படத்தை எனக்கு முன்னாடி என் கேரக்டருக்கு வேறு யாரோ நடிச்சிருக்காங்கன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். இது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ ஐயா கேட்டிருக்காரு, நான் சரளாவை தானே நடிக்க சொன்னேன், யார் இவங்களை போட்டது, சரளா தான் வேணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்படி ஒரு மகத்தான ஒரு பெரிய அரிய பெரும் வாய்ப்பு என் வாழ்க்கையில் எனக்கு அதை பெரிய பாக்கியமாக இப்போ வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறம் படத்தினுடைய இயக்குனர் வந்து சொன்னார், அம்மா இதில் டைலாக்கில் ஒரு வார்த்தை கூட மாற்றக்கூடாது, மாற்றிட்டிங்கன்னா ஐயா கோவிச்சுக்கோரு அப்படின்னா. சரிங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் என்ன இருக்கோ நான் அதே பேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஷார்ட் ரெடின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போகும்போது ஒரு ஃபோன் கால் வருது டைரக்டருக்கு. சரளா அவன் நடிக்கிறா, அவகிட்ட சொல்லுங்க, அவகிட்ட இந்த ஃப்ரீயாக பேசி நடிக்க சொல்லுங்கள், இதே தான் பேசணும்னு இல்லைன்னு ஐயா சொல்கிறாரு. அப்போது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. உடனே டைரக்டர் வந்தார், அம்மா ஐயா சொல்லிட்டாரு, உங்களை ஃப்ரீயாக நடிக்க சொல்லிட்டாரு, அவருடைய டைலாக் தான் வேணும்னு சொல்லவே இல்லை, உங்களை ஃப்ரீயாக விட்டுட்டாரு அப்படின்னு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் சொல்லி அந்த படம் நடித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு, நான் ரொம்ப நேரம் பேசுகிறேனோ இல்லை தூக்கம் வருதா, அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன், இப்படி ஒரு உற்சாகம் வேண்டாமா, சரி ஓகே. அப்போது அந்த மாதிரி அந்த படம் முடிஞ்ச உடனே அந்த படம் முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அன்னன்னைக்கு நடித்தது எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, ஐயாவை வந்து எங்கள் ஊரில் முதலாக மேம்பாலம் கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலம் கட்டினார். உலக அதிசயத்தில் பெரிய ஒரு அதிசயமாக நாங்கள்லாம் போய் அந்த மேம்பாலத்தை பார்த்தோம். அப்போ தான் எங்கள் ஊருக்கு அந்த மேம்பாலம் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. சரிங்களா, அதுபோல் பல மேம்பாலங்கள் இன்றைக்கி அவர் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கலைஞரையாவுக்கு இன்றைக்கி வந்து எத்தனை தலைவர்களுக்கு வந்து 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க சொல்லுங்கள், கொண்டாடுறாங்க. ஒரு நாள், அந்த ஒரு நாளைக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்கள பற்றின அந்த எல்லா அவங்க என்னென்ன செய்தாங்க அப்படின்றதும் அந்த பாட்டு அது இது எல்லாமே போடுவாங்க. அந்த ஒரு நாள் தான் இருக்கும். ஆனால் இன்றைய தினம் ஒரு மகத்தான மாபெரும் தலைவரான கலைஞர் ஐயாவுக்கு வருஷம் பூரா 100ஆண்டு விழா. இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். அதனால் அந்த ஒரு பாக்கியத்தை நான் அந்த நிகழ்வை பற்றி பேசுகிறதுக்காகத்தான் இங்கே வந்தேன். அதனால் இவ்வளோ நேரம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு இப்போது ஐயாவை பற்றி நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத வழக்கம் போல் நான் பேசுகிறது உங்களுக்கு தெரியும். பேசட்டுமா? இல்லை தூக்கம் வருதா? உஷாராக இருங்கப்பா. ஓகே. அதுக்கு முன்னாடி மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் வணக்கம் சொல்லணும், இல்லைன்னா என்னை எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. சரி ஓகே. கருவில் திருவே உருவில் அருவே, உயிரின் உயிரே உனை போற்றுகின்றேனே, அகிலம் போற்றும் வண்ணம் அமரர்கள் மலர் சொரிய, திருக்குவளையில் கருவாகி திருமகனாய் அவதரித்தாய், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் சொற்செல்வர் முத்துவேலரின் சொத்தாய், அஞ்சுகம் அம்மாவின் அன்பு மகனாய் அடியெடுத்து நடைபயின்றாய், சீவி முடித்து சிங்கார பொட்டிட்டு காதிலே கடுக்கன் மிடுக்கான தோற்றம், அழகு மகனை அள்ளி அணைத்து அன்பு முத்தமிட உன் அகல விழி பார்வை அகிலத்தை ஆளும் என ஆர்வூடம் சொன்னதையா. பள்ளி பருவத்திலே எள்ளி நகையாட எதிரிகள் பலர் இருந்தனர், புள்ளி நகை கூட வீட்டில் இல்லை, எல்லாம் வட்டி கடையில் சிறை வைக்கப்பட்டது. 5ஆம் வகுப்பில் சேர 1000 தடை, கூனி குறுகி குருவிற்கு கைகட்டி வாய்ப்பத்தி நிற்க நானிற்று உன் உள்ளமையா, உரிமையை இழந்தது போல சுதந்திர தாகம் உடலில் சூடேறியது, நுழைவுத் தேர்வில் பிழையின்றி எழுதியும் அறையில் நுழைய அனுமதி மறுத்தனர்,
முடியுமா நம் முத்தமிழ் அறிஞரிடம் நெஞ்சை நிமிர்த்தி முழு வேகத்துடன் முதல்வர் அறையில் நுழைந்தார் நம் கலைஞர். இதை கண்ட பள்ளி முதல்வர் கஸ்தூரி ஐயர் ஆச்சரியத்தில் மூழ்கினார். படிக்க வேண்டும், இல்லையேல் உயிரை முடிக்க வேண்டும் என்ற துடுக்கான வார்த்தைகளை கேட்ட கஸ்தூரி ஐயரின் இதயம் துடித்தது. உடனே சிறுவனாகிய நம் கலைஞரின் தலையை தடவி தடையை விலக்கினார் கஸ்தூரி ஐயர். பள்ளி வகுப்பறையில் ஒரே ஒரு பானை தண்ணீர் மட்டும்தான் வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் உயர் ஜாதி பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அதையும் போராடி வகுப்பறையில் நுழைந்து பானை தண்ணீரை தானே குடித்து தடையை நீக்கினார் முத்தமிழ் அறிஞர். சிறு வயதிலே கவிதை எழுதுவதிலும் உவமைகள் சொல்வதிலும் மகா கெட்டிக்காரர் நம் கலைஞர். இவர் எழுதிய ஒரு கவிதையை கண்டு பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அது என்ன கவிதை என்பதற்கு ஒரு வரியில் ஒரு எடுத்துக்காட்டு இதோ. அது விண்மீன்களை பிடிக்க தூண்டிலே வெண்புழு ஒன்று என்று இளம்பிறை சந்திரனை மேற்கோள் காட்டினார். கலைத்தாயின் தலைமகனே, கருணை உள்ளம் கொண்டவனே, கற்றறிந்த தமிழ் தலைவருக்கெல்லாம் சிலை வைத்தவனே, ஐயா, இயேசுபிரான் தோன்ற நட்சத்திரங்கள் வழிகாட்டின. உன் புகழை வெளிக்கொணர சினிமா நட்சத்திரங்கள் ஒளி சேர்த்தனர். சீர்மிகு பார்வோற்ற பிறந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா திரையிலே உங்கள் வசனத்தை பேசிய போது திரையரங்கமே அதிர்ந்தது. கரை வடிந்தவர்கள் உறைந்தனர். பராசக்தி திரைப்படத்திலே வந்த வசனம் அது என்னவென்றால், பூசாரியை தாக்கினேன் கோவில்கள் வேண்டாம் என்பதற்காக அல்ல, கோவில்கள் குற்றவாளிகளின் கூடாரங்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக என்ற வசனம் ஒலித்ததும் பூசாரிகளின் பூசல்கள் மறைந்தன. சிலையை செதுக்குகின்ற ஒளியாக இருந்தாலும் சரி, கலையை பரப்புகின்ற தமிழாக இருந்தாலும் சரி, உன் இரத்தத்திலே கலந்து நரம்புகளை முறுக்கேற்றி நற்றமிழை வளர்த்தன. உம்மை கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் என்பார்கள். ஆனால் நீரோ ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற ஒற்றை சொல்லால் உலகத்தை கட்டியவன் ஐயா நீர். சிந்தனையாளர்களின் செவிகளிலே எட்டியவர் ஐயா நீர். முதல் தமிழ் சங்கத்தின் தலைவர் சிவன் என்பார்கள். தமிழின் உருவம் முருகன் என்பார்கள். இது அருணகிரியின் திருப்புகழ் சொல்கிறதையா. இதை யாரையா மறுப்பார்கள்? தமிழ் கடவுள் முருகன் என்றால் கலைஞரின் நாவில் பிறக்கின்ற தமிழ் வார்த்தைகள் வசனங்கள் எல்லாமே தமிழ் கடவுள்களின் அறிகுறிதானே. தமிழின் தத்து பிள்ளையாக இருக்கின்ற முத்தமிழ் அறிஞர் தமிழை வணங்குவதால் போற்றுவதால் கடவுள் மறுப்பர் என்று யாரால் சொல்ல முடியும்? தமிழ் ஒன்றே போதும். அதனால்தான் முத்தமிழ் அறிஞர் தமிழ் ஒன்றையே வணங்கினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தபோது கலைஞர் ஐயா மனம் வருந்தி ஒன்றை சொன்னார். உங்க எல்லாருக்கும் அது தெரியும். அது என்னன்னா, அண்ணா, நான் உன் இதயம் அண்ணா, உன் இதயத்தை இரவலாக எனக்கு தந்துவிடு அண்ணா. நான் வரும்பொழுது அதை மறவாமல் கொண்டு வந்து உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் அண்ணா என்று அன்று முத்தமிழ் அறிஞர் பாடிய கவிதை தொகுப்புகள் தோடி ராகத்திலும் சில இடங்களிலே காம்போதியிலும் கலந்து தமிழ் மக்களின் இதயத்தை பிழிந்தது. 14 வயதிலே கொஞ்சம் தண்ணி கொடுப்பீங்களா? எவ்வளோ நேரம் வரட்டுன்னு பேசுறது? பதினான்கு வயதிலே போராட்ட கொடியேந்தி தேரோட்டம் போல தெருவிலே வலம் வந்தாய். மணமகனாய் மணவரையில் அமர்ந்த போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டாய். இதை அறிந்த தமிழ் மக்கள் வருந்தினர், கண்ணீர் சிந்தினர். இந்தி போராட்டம் என்று நீ சொன்னதும் இளைஞர்கள் மனதில் தந்தி அடித்தது போல நாட்டை காக்கும் இராணுவம் போல குவிந்தனர். உன் கட்டளையை ஏற்று களத்திலே குதித்து பலர் உயிரையும் விட்டனர். ஐயா,
நீ மட்டும் தமிழ்நாட்டில் பிறக்காவிட்டால் தாயில்லா குழந்தை போல் தமிழ் தடுமாறி போயிருக்கும். தமிழ் தேரை வட்டம் பிடித்து இழுத்து வந்தாய். அடம் பிடித்தவர்களை அடையாளம் கண்டு இடம் கொடுக்காமல் ஏற்றம் கண்டாய். அன்பிற்குரிய அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பு தம்பியாக ஏற்றுக்கொண்டவன் ஐயா நீ. கள்ளக்குடியிலே தண்டவாளி தலை வைத்து தமிழை காத்தாய். தமிழர்களுக்கு தமிழ் காக்க, தமிழ் மக்களை காக்க மகனையும் தந்தாய். ஊர் அறிய உழைத்து வரும் நல்ல பேரனையும் தந்தாய். கனிவான தமிழ் சொற்களால் மக்களை அரவணைக்க அன்பு மகள் கனிமொழியையும் கொடையாக கொடுத்தாய். ஏழைகளை வாழ வைக்க நீ பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. எத்தனை போராட்டம், எத்தனை அடக்குமுறை, எத்தனை ஒடுக்குமுறை, அத்தனையையும் சொடுக்கு ஓட்டு விரட்டியவன் நீ. பெரியாரின் சிந்தனைகளை, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை அடிபெறலாமல் நீ ஆற்றி வந்த தொண்டை தமிழ் இருக்கும் வரை தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் நீ வாழ்க என்று ஒருமித்த குரலாய் ஒலித்திடுவர். கனல் பறக்கும் பிரச்சாரத்தால் மணல் பரப்பும் மக்களும் மனம் விரும்பி வாக்களிக்க மகத்தான திட்டங்களை எடுத்து எம்பி மாபெரும் வெற்றியை தேடித்தந்த மகா உன்னத தலைவன் ஐயா நீ. உன் மகிமை கண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் உனக்கு கனையாளி கொடுத்த காவிய தலைவன் ஐயா நீ. ஐயா, நீ மேடையிலே பேச ஆரம்பித்தால் தமிழ் வார்த்தைகள் அன்று பூத்த மலர்களைப் போல அடுக்கடுக்காய் ஓடி வரும். பணம் வேண்டுமானால் வங்கிகளில் இருக்கலாம், ஆனால் தமிழ் வார்த்தைகள் உன் அங்கியில் அல்லவா தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் கைதட்ட மாட்டீங்களா? எல்லாம் கேட்டு கேட்டு வாங்க போட்டிருக்கா. மக்கி போன காகிதம் கூட உன் கைப்பட்டால் மலர் சோலைகளாக மாறிவிடும். ஒரு காகிதம் கூட காவியம் படைக்கும் உன் எழுத்தால். மையில்லாத பேனாவை கடலில் வைக்கலாமா என்று பொய்யர்கள் சிலர் போராட்டம் நடத்தினர். அது வெற்று பேனா அல்ல, அது வெற்றி பேனா. அந்த பேனா கடலையே மையாக்கி காவியம் படைக்கும். கடல் வற்றி போனாலும் உன் கவிதை வற்றாது. தமிழக வரலாற்றை தடம் பெறலாமல் காத்தவன் நீ. 5 முறை தமிழக முதலமைச்சராக மக்களை பார்த்தவன் நீ. அளப்பரிய திட்டங்களை அள்ளி தந்தவன் நீ. உன் வார்த்தைகள் சில நேரம் அமுதமாய் இனிக்கும், ஆனால் எதிரிகளுக்கு அது எரிமலையாய் வெடிக்கும். தமிழ் மொழியின் அழகை உன் பேச்சால் அடையாளப்படுத்தியவன் நீ. உன்னோடு போட்டி ஓட்ட எதிரிகளை பின்னங்கால்கள் பிடரியை தொட ஓட ஓட விரட்டியவன் நீ. நீ மீண்டும் பிறந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம், இல்லாவிட்டால் தினம் தினம் ஆலகாலம் தான் என மக்கள் புலம்புகின்றனர். நீ தேர்தலுக்கு பரப்புரை செய்ய புறப்படும் பொழுது செல்லும் வழியெல்லாம் சிறப்பான வரவேற்பு. வயல் காட்டில் வேலை செய்யும் வயோதிகர்கள் கூட உழும் மாட்டை ஓரங்கட்டி ஓடி வந்து வணங்கிடுவர். உன்னை பார்த்து இருள் போக்க ஒளி ஒன்று வருகிறதென்று வணங்கி வழி அனுப்பினர். மாலை நேரம் உன் பேச்சை கேட்க முன்கூட்டியே சூரியனும் தன் ஒளியை சுருக்கிக் கொள்வான். அமிழ்தினம் இனிய உன் பேச்சை கேட்டு ஒளிவெறிக்கு அடிக்கடி உன் உதட்டை முத்தமிடும். தெரிக்கின்ற எச்சிலை கூட எனக்கென்று கவ்விக்கொள்ளும். நீ பிரகிருதி வெற்ற பிள்ளை. சதுரகிரி போனாலும் கிடைக்காதையா. குடியிருக்க வீடு இல்லாமல் தாடி வைத்து நொந்து போன ஏழை எளியவருக்கு குடிசை மாற்று வாரியத்தால் வீடு கட்டி தந்தவன் நீ. கண்ணொளி வழங்கும் திட்டத்தால் கண் பார்வையற்றவருக்கு கண்ணாடி வழங்கிய கர்ணன் ஐயா நீ. ஐயா, நீ ஒரு சூரியன். விவசாய பெருமக்களுக்கு விவசாயம் தடைபடாமல் இலவச மின்சாரம் தந்தவன் நீதான் ஐயா. எதிரிகளின் பேச்சை சட்டை செய்யாமல் பள்ளி குழந்தைகளுக்கு முட்டை தந்த முதல்வர் ஐயா நீ. பேருந்துகளை அரசுடைமையாக்கிய அசுர பலம் கொண்டவன் நீதான் ஐயா. ஐயா, நீ ஒரு வஜ்ராயுதம், எதிரிகளை வச்சு செய்கிற ஆயுதம். நீ ஒரு தேவலோக தையல்காரன், எதிரிகளின் வாயை தைக்கிற தைரியசாலி. நீ ஒரு சூலாயுதம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 கூறுகளை உடையவன். நீ ஒரு போர்க்குணம் உடைய புரட்சியாளன்.
துர்குணமுடையவரை துரத்தி அடிப்பாய். வேஷக்காரர்களுக்கு வில்லங்க சான்றிதழ் அளிக்கும் விவேகம் உடையவன். பட்டம் எடுக்கும் பாம்பு கூட கனல் பறக்கும் உன் பேச்சால் துறவரம் பூண்டுவிடும். இதுவரை நான் சொன்னது எல்லாமே ஐயாவோடைய பண் திறமைகள், பல திறமைகள் எவ்வளவோ இருக்குது. இதைத்தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமே ஒன்று சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிறோம் இல்லையா தமிழ், அந்த தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியே ஐயா வாங்க வாங்க வணக்கம். அறநிலையத்துறை அமைச்சர் அவர் சேகர் பாபு அவர்களை, என் அருமை அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். எப்படி இருக்கு? அதான் இவ்வளோ நேரம் நான் பேசினது ஐயாவுடைய பண் திறமைகளை பற்றி. ஆனால் நாம் பேசுகிறோமே மொழி, தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியே ஐயாவை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்போமா? இல்லை அங்கே கேட்டு வரீங்களா? இல்லையா? சரி, ஓகே. தமிழ் என்ற தங்க பெட்டகம் நான், மக்களை எளிதில் சென்றடைய மார்க்கம் தெரியாமல் மயங்கி கிடந்தேன். ஏட்டிலே படுத்து கூட்டிலே அடைத்து குவியல் குவியலாய் கிடந்த என்னை நாட்டிலே நடமாட உன் நாவை தோணியாய் பயன்படுத்தி என்னை இந்த உலகில் வலம் வரச் செய்தாய். பேரறிஞர் அண்ணாவின் நாவன்மையும் முத்தமிழ் அறிஞரின் நாவன்மையும் எங்களை காப்பாற்ற கிடைக்காமல் போயிருந்தால் சென்னா குன்னி போல தமிழ் கடலிலே செல்லாமல் போயிருப்போம். நெல்லுக்கு இறை தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கு ஆங்கே புசியுமாம் தொல்லுலகில், அதுபோல சொல்லுக்கு நீர் உரைத்த தமிழ் வார்த்தை உன் வாய் வழியே வாய்க்காலாய் ஓடி வந்து வடியும் தமிழ் தேனை இடையிடையே வழிமறித்து இன்பம் எய்தினர். கடை மடையில் உள்ளவர்கள் கூட உன் பேச்சால் கவிபாடும் திறம் பெற்று காதுகள் குளிர்ந்தன, கண்கள் சிவந்தன. அப்போ இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் கை தட்டுறீங்களா? உஷாராயிட்டீங்களா? அப்போ இவ்வளோ நேரம் நான் அவ்வளோ மாங்கன்னு பேசிகிட்டு இருந்தால் எல்லாம் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. என்ன இது? ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அழகாக இந்த மேடையை அமைத்து நல்ல சிறப்பான வரவேற்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. எனவே வாழ்க தமிழ்நாடு, வளர்க உன் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் நாமத்தை அனைவரும் போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.